வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்கு ட்ரம் கொடுத்த இறுதி எச்சரிக்கை. வளைகுடாவில் கெத்து காட்டும் புரட்சிகர பாதுகாப்பு படை. ஈரான் மீது குண்டுமழை பொழிய இன்னும் 1 மணி நேரம் கெடு. நெதன்யாகுவை அலறவிட்ட ட்ரம். நடுக்கடலில் இஸ்ரேலின் அஜாரகம். கைகள் கட்டப்பட்ட நிலையில் சர்வதேச ஆர்வலர்கள் கொடூரமான முறையில் ஏளனம். ஹிஸ்புல்லாவை குறிவைத்து அமெரிக்காவின் அசுரப்பாச்சல். எம்பிகள் ராணுவ அதிகாரிகள் மீது அதிரடி தடை. ஆயுதங்களை கீழே போடுங்கள் என வெள்ளை மாளிகை அதிரடி உத்தரவு. தென் அமெரிக்காவை உலுக்கும் அசுர புரட்சி. வீதிகளில் இறங்கிய லட்சக்கணக்கான மக்கள். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. Coming soon. மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதையும் அணு ஆயுத போரின் விளிம்பிற்கு தள்ளியுள்ள அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இடையான மோதலில் அடுத்த 24 மணி நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அதிரடி ராஜதந்திர நகர்வுகள் தற்போது வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் மற்றும் கத்தார் நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் வாஷிங்டனில் நடந்து வரும் அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தையில் சில நல்ல அறிகுறிகள் தென்படுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். எனினும் அவர் ஈரானுக்கு பின்வருமாறு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுடன் அமைதி உடன்பாடு எட்டப்படாவிட்டால் தன்னிடம் வேறு வழிகள் தயாராக இருப்பதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெளிவாக கூறியுள்ளார். அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு ஈரான் பணிய மறுத்தால் ராணுவ தாக்குதல் நிச்சயம். அமெரிக்காவின் இந்த மிரட்டலுக்கு அஞ்சாத ஈரான் வளைகுடாவின் மிக முக்கிய நீரிணையான ஹார்மோஸ் ஜலசந்தி முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்பதை உலகிற்கு நிரூபித்துள்ளார். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தங்களது கடுமையான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பின் கீழ் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 31 சர்வதேச கப்பல்கள் ஹார்மோஸ் ஜலசந்தியை பத்திரமாக கடந்து செல்ல அனுமதித்துள்ளதாக அதிரடியாக தெரிவித்துள்ளது. மறுபுறம் 45 நாட்கள் போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டிருந்தாலும் இஸ்ரேல் ராணுவம் லெபனான் மீது தனது கொடூரமான வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. தெற்கு லெபனானின் ஹன்னாவியா நகரில் உள்ள ஆம்புலன்ஸ் மீட்பு மையம் மீது இஸ்ரேல் நடத்திய கண்மூடித்தனமான குண்டுவீச்சில் அங்கிருந்த 4 மருத்துவ பணியாளர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளனர் என லெபனான் சுகாதார அமைச்சகம் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது. காசாவிற்கு உதவி பொருட்களுடன் சென்றபோது நடுக்கடலில் இஸ்ரேல் கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு காசா சுமுத் கடற்படை ஆர்வலர்கள் இஸ்ரேலால் நாடு கடத்தப்பட்டு தற்பொழுது துருக்கியின் இஸ்தான்புல் நகரை வந்தடைந்துள்ளனர். அவர்களை சோதித்த மருத்துவர்கள் இஸ்ரேலிய ராணுவ காவலில் இருந்தபோது அந்த ஆர்வலர்கள் கொடூரமான முறையில் அடித்து துன்புறுத்தப்பட்டதற்கான காயங்களையும் சித்திரவதை வடுக்களையும் கொண்டுள்ளதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். வளைகுடாவில் ஈரானை ராணுவ ரீதியாக முழுமையாக அளிக்க துடிக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திரைக்கு பின்னால் கொடுத்துள்ள ராஜதந்திர அதிரடி உலகரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போரை நிறுத்த 30 நாள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ட்ரம்ப் சம்மதித்தால் இரு தலைவர்களுக்கும் இடையே செவ்வாய்க்கிழமை இரவு நடந்த தொலைபேசி உரையாடல் கடுமையான சண்டையாக மாறியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நீடித்த போர் நிறுத்தத்திற்கான நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கும் ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதாக அச்சுறுத்துவதற்கும் இடையே ஒரு ஊசல் போல மாறி மாறி செயல்பட்டு வருகின்றனர். ஈரான் மீதான புதிய வான்வழி தாக்குதல்களை தொடங்குவதற்கான இறுதி முடிவை எடுப்பதற்கு கியூபா மற்றும் ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தமக்கு இன்னும் 1 மணி நேரமே அவகாசம் இருப்பதாக ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறி அதிர வைத்தார். ஆனால் கடைசி நிமிடத்தில் கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவற்றின் வேண்டுகோளை ஏற்று பேச்சுவார்த்தைக்கு திரும்ப ஈரானுக்கு வெள்ளி, சனி அல்லது அடுத்த வாரம் வரை சில நாட்கள் அவகாசம் அளிக்க ஒப்புக்கொண்டுள்ளார். ஈரான் விவகாரத்தில் ட்ரம்ப் ராஜதந்திர அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்பியதால் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கடுமையான அதிருப்தி அடைந்துள்ளார். அமெரிக்கா உடனடியாக ஈரான் மீது குண்டுமழை பொழிய வேண்டும் என நெதன்யாகு வற்புறுத்தியுள்ளார். நெதன்யாகுவின் இந்த அழுத்தத்திற்கு பதிலடி கொடுப்பது போல ட்ரம்ப் தனது சமூக ஊடகத்தில் நியூயார்க் போஸ்ட் பத்திரிகையின் அதிரடி கட்டுரையொன்றை மறுபதிவு செய்தார். 3 நகர்வுகளில் தெற்கானை நசுக்குவது எப்படி என்ற அந்த கட்டுரை அமெரிக்கா தனது நிபந்தனைகளின் கீழ் ஹார்மோஸ் ஜலசந்தியை ராணுவ ரீதியாக கைப்பற்றி உலகை அமெரிக்காவின் எரிசக்தி ஆதிக்க பிம்பத்திற்கு ஏற்ப மாற்ற வேண்டும் என வலியுறுத்துகின்றது. இது நெதன்யாகுவின் ராணுவ வியூகத்திற்கு ட்ரம்ப் கொடுத்த செக் என கருதப்படுகிறது. பிரதமர் நெதன்யாகுவுடன் ஏற்பட்ட மோதல் குறித்து புதன்கிழமை வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்கள் கேட்டபோது ட்ரம்ப் தனது வழக்கமான மிரட்டலான பாணியில் பதிலளித்தார். பெஞ்சமின் நெதன்யாகு மிகவும் நல்ல மனிதர். ஈரான் விவகாரத்தில் நான் விரும்புவதைத்தான் அவர் செய்வார். நாம் தற்போது இறுதிக்கட்டத்தில் இருக்கின்றோம்.
ஒன்று ஒப்பந்தம் எட்டப்படும் அல்லது நாங்கள் சற்று விரும்பத்தகாத சில காரியங்களை செய்வோம் என்று எச்சரித்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பாகிஸ்தான் மற்றும் கத்தார் மத்தியஸ்தத்துடன் திருத்தப்பட்டு 14 அம்ச அமைதி திட்டத்தை ஈரான் சமர்ப்பித்துள்ளது. ஆனால் ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பை கைப்பற்றுவோம் என ட்ரம்ப் கூறுவதை நடைமுறைக்கு சாத்தியமற்றது என ஈரான் நிராகரித்துள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தியில் 24 மணி நேரத்தில் 26 கப்பல்களை வெளியேற்றி அந்த நீர்வழி மீது தனக்குள்ள அசுரத்தனமான அதிகாரத்தை ஈரான் நிரூபித்துள்ளதால் இந்த ராஜதந்திர போரில் யாருடைய கை ஓங்கும் என்பது உலக நாடுகளுக்கிடையே பெரும் கேள்வியாக எழுந்துள்ளது. காசா மக்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை உலக நாடுகள் கண்டித்து வரும் நிலையிலும் இஸ்ரேல் ராணுவம் சர்வதேச மனித உரிமை விதிகளை அப்பட்டமாக காற்றில் பறக்கவிட்டு வருகிறது. தற்போது காசா உதவி படகு குழுவில் இருந்து சர்வதேச ஆர்வலர்களை இஸ்ரேல் கடற்படை மிக மோசமாக தாக்கி சித்திரவதை செய்யும் வீடியோவை இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென்கிவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டு பெருமை பேசியுள்ளது உலக அரங்கில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளியாகியுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின் படி காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை ஏற்றி சென்ற கப்பல் குழுவை இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் நடுக்கடலில் வன்முறையான முறையில் தடுத்து நிறுத்தினர். கப்பலில் இருந்து பாலஸ்தீன ஆதரவு சர்வதேச ஆர்வலர்கள் மற்றும் கப்பல் குழுவினரை இஸ்ரேல் ராணுவத்தினர் கொடூரமாக தாக்கியுள்ளனர். பின்னர் அவர்களின் கைகளை பின்புறமாக கட்டி கப்பலின் டெக்கிலேயே முழங்காலிட வைத்துள்ளனர். இந்த இக்கட்டான நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த ஆர்வலர்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென்கிவர் நேரில் சென்று ஏளனம் செய்துள்ளார். மேலும் அவர்களை கேலி செய்து அவமதிக்கும் வகையிலான காணொளியை அவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு வரவேற்கின்றோம் என்று கிண்டலாக பதிவிட்டுள்ளார். இந்த கொடூரமான வீடியோ வெளியான சில நிமிடங்களிலேயே ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் மீது தங்களது கடுமையான கண்டன கணிகளை தொடுக்க தொடங்கியுள்ளன. இந்த மனித உரிமை மீறல்களுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளதோடு சர்வதேச உதவி பணியாளர்களை மதிக்காத இஸ்ரேல் மீது கடுமையான உலகளாவிய தடைகளை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. டெல் அவிவ் உடனடியாக இந்த பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ராணுவம் இடையே போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள வேளையில் லெபனானில் இயங்கி வரும் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவர்கள் மற்றும் லெபனான் நாட்டு ராணுவ உயர் அதிகாரிகள் மீது அமெரிக்கா அதிரடி பொருளாதார தடைகளை விதித்து ராஜதந்திர அடி கொடுத்துள்ளது. லெபனானில் நீடிக்கப்பட்ட போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் சூழலிலும் இஸ்ரேலுடனான அமைதி முயற்சிகளுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு முட்டுக்கட்டை போடுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் புதிய நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன் இதுகுறித்து அதிரடி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஹிஸ்புல்லா என்பது ஒரு ஆபத்தான பயங்கரவாத அமைப்பு. அது முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். லெபனான் அரசாங்கத்திற்குள் ஊடுருவி அப்பாவி மக்களுக்கு எதிராக இந்த அமைப்பு அர்த்தமற்ற வன்முறை பிரச்சாரத்தை நடத்துவதற்கும் நீடித்த அமைதிக்கு தடையாக இருப்பதற்கும் துணை போகும் லெபனான் அதிகாரிகள் மீது அமெரிக்க கருவூலம் தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் என எச்சரித்துள்ளார். வாஷிங்டன் வெளியிட்டுள்ள இந்த பிளாக் லிஸ்ட் தடையில் ஹிஸ்புல்லாவின் முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் லெபனான் நாட்டு அதிகாரப்பூர்வ ராணுவ அதிகாரிகள் சிக்கியுள்ளனர். அத்தோடு ஹிஸ்புல்லாவின் ரகசிய நிதி பரிமாற்றங்கள் மற்றும் பண வழிகளை உடைக்கும் வகையிலான துல்லியமான உளவு தகவல்களை வழங்குபவர்களுக்கு $10 மில்லியன் வரை பிரமாண்ட வெகுமதி அளிக்கப்படும் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. மறுபுறம் அமெரிக்கா கத்தார் முன்னிலையில் லெபனான் இஸ்ரேல் இடையே 45 நாட்கள் போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டிருந்தாலும் தெற்கு லெபனானின் இஸ்ரேலிய படைகளின் வான்வெளி தாக்குதல்கள் ஓயவில்லை. நேற்று நடந்த புதிய வான்வெளி தாக்குதலில் தெற்கு லெபனானில் உள்ள ஒரு முக்கிய மருத்துவமனை முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இந்த மோதல் தீவிரமடைந்ததில் இருந்து லெபனானில் இதுவரை 2900க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் கொடுமை என்னவென்றால் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு மட்டுமே இஸ்ரேல் நடத்திய அத்துமீறல்களால் 400க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் ராணுவம் தற்போது லெபனான் எல்லைக்குள் 10 கிலோமீட்டர் வரை ஊடுருவி ஆக்கிரமித்துள்ளது உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி மற்றும் வல்லரசு நாடுகளின் பொருளாதார போர் காரணமாக தென் அமெரிக்க கண்டம் முழுவதும் வரலாறு காணாத கோப அலையாக வெடித்துள்ளது. அர்ஜென்டினா, பெலிவியா, சிலி, ஈக்வடார் உள்ளிட்ட பல நாடுகளில் அரசாங்கங்களின் அதிரடி சிக்கன நடவடிக்கைகளுக்கு எதிராக பொதுமக்கள் ஆயுத போராட்ட பாணியில் வீதிகளில் இறங்கியுள்ளனர். வெளியாகியுள்ள அதிர்ச்சி அறிக்கையின்படி தென் அமெரிக்கா ஒரு போராட்ட கண்டமாக மாறியதற்கு பின்னால் 4 முக்கிய பொருளாதார காரணங்கள் உள்ளன. விண்ணை தொடும் பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு. சர்வதேச சந்தையில் டாலரின் மதிப்பு மற்றும் கச்சா எண்ணெய் விலை அசுர வேகத்தில் உயர்ந்து வருவதால் அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏழை மற்றும் நடுத்தர மக்களிடம் கைமீறி போய்விட்டது.
மின்சார பற்றாக்குறை மற்றும் இருள். உலகளாவிய எரிசக்தி தட்டுப்பாடு காரணமாக தென் அமெரிக்காவின் பெரும்பாலான நாடுகள் கடுமையான மின்சார பற்றாக்குறையை சந்தித்து வருகின்றன. சிலி மற்றும் ஈக்வடார் நாடுகளில் பல மணி நேர தொடர் மின்வெட்டால் ஒட்டுமொத்த தொழிற்சாலைகளும் முடங்கியுள்ளன. அரசாங்கத்தின் சிக்கன நடவடிக்கைகள். பொருளாதார சரிவை தடுக்க அங்குள்ள அரசாங்கங்கள் மக்கள் நல திட்டங்களுக்கான மானியங்களை அதிரடியாக ரத்து செய்து கடுமையான சிக்கன நடவடிக்கைகளை அமல்படுத்தி வருவதால் பொதுமக்கள் ஆத்திரத்தின் உச்சத்திற்கு சென்றுள்ளனர். அர்ஜென்டினா அதிபரின் கொடூரமான பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் மானிய குறைப்புகளுக்கு எதிராக தலைநகர் புவனஸ் அயர்ஸில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இரவோடு இரவாக வீதிகளில் முகாமிட்டுள்ளனர். எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மின்சாரமின்மைக்கு எதிராக பழங்குடியின மக்களும் விவசாய அமைப்புகளும் இணைந்து தலைநகர்களை நோக்கி மாபெரும் முற்றுகை போராட்டங்களை தொடங்கியுள்ளனர். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.